சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 21. சாற்றினார் மேல்மூல தருவும் சொன்னார், சராசரங்கள் உள்ளதெல்லாம் சார்ந்தே நின்றேன், ஏற்றினார் எனதுபிரான் எனக்குமைந்தா, எல்லையில்லா பேரொளியை அறியச் சொன்னார், வாற்றினார் வஸ்தோடே வஸ்தாய் நிற்க வாசி என்ற வடிவேலை வருந்தி தந்தார், ஆற்றினார் அரூபமான் தன்னிலேதான் அடங்கியே அனுதினமும் வாழ்ந்திட்டேனே. இதன் பொருள், மேல் மூலத்தில் அதாவது சகஸ்ராரத்தில் உள்ள உண்மையையும் சொன்னார். அதன் பிறகு அசைகின்ற அசையாத பொருட்கள் எல்லாவற்றிலும் நான் நிறைந்து நின்றேன், எம்பிரான் எனக்கு எல்லையில்லாத பேரொளியை அறியச் சொன்னார். வஸ்துவுடன் வஸ்துவாக அதாவது பரம்பொருளோடு ஒன்றாக நிலைத்து நிற்கும்படி வாசி பிராணன் என்ற வடிவேலை கஷ்டப்பட்டு கொடுத்தார். உருவமற்ற தன்னுடைய நிலையிலேயே நான் அடங்கி அனுதினமும் வாழ்ந்தேன். பாடல் 22. பெற்ற பேர் ஒருவராட் சொல்ல போமோ, பேதை என்று மனதிலயம் வைக்க போமோ, அற்ற பேர் அழிகுழியில் வீழ்க்க போமோ, ஆரியரும் வேறென்று நினைக்க போமோ, சித்திபெட தீவினைகள் செய்ய போமோ, தெருவீதி எங்குந்தான் திரிய போமோ, அற்ற பேர் அரூபன் தன்னை போற்றி அழகான சுடரிலே சொக்கியேரே. இதன் பொருள், பெற்ற நிலையை ஒருவரால் வாயால் சொல்ல முடியுமா? இறைவனை அறியாத பேதை என்று மனதில் சந்தேகம் வைக்க முடியுமா? பற்றுகளை அறுத்தவர்கள் அழிகின்ற குழியில் வீழலாமா? எல்லா உயிர்களும் வேறு என்று நினைக்க முடியுமா? சித்தி அடைய தீய வினைகளை செய்ய முடியுமா? தெருவெங்கும் வீணாக அலைந்து திரியலாமா? பற்று அறுத்தவர்கள் உருவமற்ற பரம்பொருளை போற்றி அழகான ஒளியிலே நிலைத்து மேலும் உயர வேண்டும். பாடல் 23. ஏரடா 13 வருடமைந்தா என் மகனே மும்மூலம் எண்ணிக்கொண்டு, காரடா கருவிகளை கொன்றுதானும் கருஞ்சாரை 2 முதற் களற்றி நீயு, சேரடா சிங்கென்ற மௌனம் பூட்டி திரிபுரையை எனதினமும் நெஞ்சில் வைத்து, நேரடா நித்தமுந்தான் வீசங்கூட்டி நேர்மையுடன் பரகதியில் நீஞ்சுவாயே. பொருள், என் மகனே, 13 வருடங்கள் வரை மும்மூலங்களை மூலாதாரம் முதலான 3 சக்கரங்களை மனதில் எண்ணி நீ உயர வேண்டும். கருவிகளை உடல் உறுப்புகளின் குறைகளை அல்லது தடைகளை கொன்று இருண்ட விஷம் போன்ற 2 நாடிகளையும் அதாவது இடைகளை பிங்களை நீக்கி சிம் என்ற மௌனத்தை மேற்கொண்டு திரிபுரசுந்தரியை அனுதினமும் நெஞ்சில் வைத்து தினமும் பீச மந்திரங்களை மந்திர அட்சரங்களை சேர்த்து நேர்மையுடன் பரகதி என்ற நீர்த்தடத்தில் நீந்தி செல்வாய். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.